அனைவருக்கும் வணக்கம் guys. நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா எஸ்எஸ்ஆர் மெடிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கான அட்மிட் கார்டு தற்போது வெளியாகி உள்ளது. எப்பயுமே நம்ம ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் போது குறைஞ்சபட்சம் ஒரு 3 or 4 monthஸில் கண்டிப்பாக உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடும். எந்த டிபார்ட்மெண்ட்டுமே டிலே பண்ண மாட்டாங்க. இதுதான் உண்மை. ஆன்லைனில் அப்ளிகேஷன் வந்துச்சுன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருமே அப்ளிகேஷன் போட்டுருங்க. நீங்கள் போஸ்ட் மூலிமா விண்ணப்பிக்கிறது தான் உங்களுக்கு டிலே ஆகும் தவிர ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை லெட்டர் சீக்கிரமாக கூடிய விரைவில் வந்துடும். அதே போல் தான் தற்போது நேவிக்கான அட்மிட் கார்டு வெளியாகி உள்ளது. சரியா, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராச்சும் அப்ளிகேஷன் போட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தகவல் கொடுங்க. ஓகேவா? தகவல் கொடுத்தா அவங்க கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா? இது அப்ளிகேஷன் நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதோடைய செலெக்ஷன் ப்ராசஸ் அடுத்த கட்டம் எப்படி இருக்குன்றதை தெளிவாக பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாத பார்த்தா உங்களுக்கு 1 by 1 புரியும். நீங்கள் பார்க்கறதுனால தான் பல சந்தேகங்கள் பல கோலத்தில் உங்களுக்கு வர்றதுனால தான் நம்மளுக்கு கமெண்ட் பண்ணி அடுத்த ப்ராசஸ் எப்படி இருக்கும் ப்ரோ, அடுத்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் எப்படி இருக்குன்றதை பல பேர் நீங்கள் கேட்குறீங்க. அதுக்கான தகவல் என்னால் சரியாக கொடுக்க முடியல. ஏன்னா நம்ம ஒரு டைம் நம்ம வீடியோ போடும் போது சில டீட்டெயில் கன்ஃபார்மாக உங்களுக்கு கொடுத்துருவோம். சரிங்களா? உங்களுக்கு சந்தேகம் வருது. நான் எல்லாருக்கும் சந்தேகம், எனக்கே பல சந்தேகங்கள் வரும். சரியா? அது வர பட்சத்தில் அது தீர்க்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் கண்டிப்பாக உடனே உங்களுக்கு தீர்வு நான் கொடுக்க முடியாது. அதுதான் என்னோடக்கு மனதால் பாதிக்கப்பட்ட ஒரு விஷயம். சரிங்களா? நான் சில விஷயங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பேன், இல்லை வேறு கண்டென்ட் எடுத்து நம்ம ஏதாச்சும் வீடியோ ஜாப் ஏதாச்சும் வந்திருக்கா, அட்மிட் கார்டு எந்த டிபார்ட்மெண்ட்னா வந்திருக்கா, இப்போ கரண்ட் அப்டேட் என்னன்றது அதை சர்ச் பண்ணியிருக்க முடியுமா? நீங்கள் கமெண்ட் பண்ணுற டீட்டெயில்ஸ் என்னால் கேதர் பண்ண முடியல. அதை கொஞ்சம் டிலே பண்ணிடுறேன். கண்டிப்பாக ஆன்சர் பண்ணிவிடுவேன். சரிங்களா? ஒரு 1/2 hour 1 hour ஆகிடும். சரிங்களா? அதனால் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுது. என்னோட இது இவங்களை நான் கண்டுக்காத போயிட்டணும். அதனால் நீங்கள் வீடியோ தெளிவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 by 1 புரிய வந்துடும். சரிங்களா? கண்டிப்பாக இது 2024 அப்ளிகேஷன் போட்டுருவாங்க. ஓகேவா? ஏன்னா ஸ்பீட் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நேவி பொறுத்த வரைக்கும் டிலே பண்ண மாட்டாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற மாதிரிக்கும் செகண்ட் ப்ராசஸும் அதே கேட்டகரி தான். உங்களுக்கு தேர்ட் கேட்டகரியில் தான் உங்களுக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் நடக்கும். ஓகேவா? இந்த பேட்சுக்கு கூட மெடிக்கல் அசிஸ்டண்ட்டு கூட உங்களுக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்குது. செகண்டு உங்களுக்கு மெஷர்மெண்ட் இருக்குமா ப்ரோ ஃபிசிக்கல்லன்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. உங்களோட ஹைட் செக் பண்ணுவாங்க, ப்ளஸ் உங்களோட செஸ்ட்டு செக் பண்ணுவாங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு மெஷர்மெண்ட் இருக்கா, 80 சென்டிமீட்டரா, விரிந்த நிலையில் 5 சென்டிமீட்டர் விரிக்கிறீங்களா, அந்த மாதிரி தெளிவாக பார்ப்பேன். மெடிக்கலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண் பார்வை அவங்க கேட்கக்கூடிய லெவலுக்கு இருக்கணும். சரிங்களா? நோட்டிஃபிகேஷன் டவுட்டாக இருந்தால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் லிங்க் கொடுத்துறதுல மெடிக்கல் ஃபிட்னஸ் எப்படி இருக்குன்றது நீங்கள் சப்போஸ் நீங்கள் மெடிக்கல் லெவலுக்கு வந்துட்டீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் எடுத்து உங்களுடைய கண் பார்வை நீங்கள் முன்னாடி செக் பண்ணி எதனா குறைபாடுகள் அது ஆல்டர்னேட்டிவ் டாக்டர் நீங்கள் கன்சல்ட் பண்ணுறதுல உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். சரிங்களா? இதோடைய எக்ஸாம் பேட்டர்ன் ப்ளஸ் அக்டோபருக்குள்ளே உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேட்சை, செகண்ட் பேட்சை, தேர்ட் பேட்சை கண்டக்ட் பண்ணுவாங்க. எப்படி கன்வெர்ட் பண்ணுவாங்கன்றது இன்னும் சொல்லலை. சரிங்களா? ஆனால் ஆல் டிக்கெட் வந்துச்சு. ஆல் டிக்கெட் எடுக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக இன்டிமேட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு பேட்சை, செகண்ட் பேட்சை, தேர்ட் பேட்சான்றது எல்லாருமே கேட்டுருக்கீங்க. டிஏ பேட்டலின் ஓப்பன் கேட்டகிரி ஜிடி கிளர்க்கு ட்ரேடு எப்போ வரும் ப்ரோன்னு கேட்டுன்னு இருக்கீங்க. கண்டிப்பாக அதுக்கான தகவல் ஃப்ரெண்டு சொல்கிறேன்னு சொன்னால் அதை நம்பி தான் நான் குரூப்பில் ப்ளஸ் வீடியோவும் நான் போட்டிருப்பேன். லாஸ்ட் டைம் ஒரு 2 or 3 days கண்டிப்பாக அதுக்கான தகவல் உங்களுக்கு வரும் அப்படின்னு போட்டிருப்பேன். இன்னும் நான் கேட்டுன்னு தான் இருக்கேன். இன்னும் தகவல் வரும். ஏன்னா ஆஃபீஸ் டியூட்டியில் இருக்கிறதுனால நம்மளுக்கு நான் மெசேஜ் டவர் கிடைக்கிறது ப்ளஸ் வாட்ஸ்அப் கால் மட்டும் தான் அவனுக்கு பண்ணுறேன். நான் கண்டிப்பாக வாய்ஸ் மெசேஜ் போட்டிருப்பேன். கண்டிப்பாக ரிப்ளை அதுக்கு வரும். சரிங்களா? நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க. உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். வேலைன்றதான் உங்களுடைய சிலபஸை நீங்கள் பாருங்கள். சேம் கேட்டகிரி ஜிடி எம்டிஎஸ்ஸு இந்த மாதிரி அடித்தள வேலை 10th குவாலிஃபிகேஷன் எடுத்தாங்கன்னா உங்களோட ஜென்ரலாக என்ன சிலபஸோ சேம் எல்லாமே ஒரே மாதிரி தான் மேட்ச் ஆகும். ஃபிசிக்கலும் சேம் ப்ராசஸ் தான். அதனால் உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். வரக்கூடிய தகவலை நான் கொடுக்குறேன். தகவல் கொடுத்தாலும் நீங்கள் என்னோடய தகவலை பார்த்து 1 or 2 days அப்ளிகேஷன் போடுறதுனால உங்களுக்கு ஈஸியான ஆகிடும். சரிங்களா? அப்ளிகேஷன் நம்மளோட வீடியோ பார்த்துட்டு 1 week சப்போஸ் 1 week 10 days நீங்கள் விட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக அதோட அப்ளிகேஷனை லாஸ்ட் டைம் எரர் வந்துடும். ஏன்னா லாஸ்ட் டைம் தான் எல்லாருமே அப்ளிகேஷன் போடுவாங்க.
சரிங்களா. நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க தான் நாள் கணக்கு பார்த்து அப்ளிகேஷன் போட்டு நல்ல நேரம் இது கெட்ட நேரம். ஆனால் அதர் ஸ்டேட்டில் இருக்கிறவங்க ஹிந்திக்காரங்க யாருமே வந்து அப்படி போட மாட்டாங்க. இதுதான் உண்மை, சரிங்களா. வரக்கூடிய நாட்கள் எல்லாமே நல்ல நாளாக நினச்சி நீங்கள் அப்ளிகேஷன் போடுறதுல அது உங்கள் மனசு தான் இருக்குது. இது எல்லாமே நம்ம போடுற யாருக்காவது ஒருத்தருக்கான கண்டிப்பாக ஒரு இந்த ஜாப் கிடைக்கணுன்றது கடவுளை பிரார்த்திக்கிறேன். கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்காரர்களுக்கு நான் இந்த வேலை கிடைக்கணும், அதுதான் உண்மை. இது ஒரு நல்ல ஜாப். நேவியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஜாப்பு. யூனிஃபார்ம் பார்த்துருப்பீங்க, ஒயிட் அண்ட் ஒயிட்டு. அதனால் நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க, உங்களோட ஃபோக்கஸ் பண்ணுங்கள், சரிங்களா. சிலபஸ் எவ்வளோ இருக்குது, யூடியூப்பில் கூட விட்றாங்க. ஜிகே ஜென்ரல் நாலேஜெலாம் பாருங்கள், கவர் பண்ணுங்கள். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு சாஃப்ட்வேர் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணதுனால உங்களுக்கு நேரத்தை நைட்டில் படிங்க, நைட்டில் படி விடிய காலையிலையும் படிங்க, ஓகேவா. மதியத்தில் யாரும் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் மதியம் யாரும் படிக்க மாட்டாங்க, இதுதான் உண்மை, சரிங்களா. சில விஷயத்த வந்து நம்ம நைட்டில் பண்ணும்போது உங்களோட மைண்டும் சைலண்ட்டாக இருக்கும், காலையில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுடைய மைண்டும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதனால் இது ரெண்டும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக எக்ஸாமில் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணுங்க. ஓகே, நம்ம ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பார்க்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க, சரிங்களா. தேங்க்யூ நண்பா.